நீலகிரி மாவட்டத்திற்கு இன்றும் நாளையும் அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. தயார் நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் பரவலாக கனமழை. சீர்காழியில் இடியுடன் கூடிய கனமழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து கிடுகிடுவென உயர்வு. நேற்று வினாடிக்கு 851 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 3681 கனஅடியாக அதிகரிப்பு. உடல்களை அடையாளம் காண டிஎன்ஏ பரிசோதனை தீவிரம். அகமதாபாத் அரசு சிவில் மருத்துவமனை முன்பு குவிந்துள்ள உறவினர்கள். விபத்தில் சிக்கிய விமானத்தின் 2 கருப்பு பெட்டிகளும் மீட்பு. விமான விபத்தில் இடத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் விசாரணையை தொடங்கினர். அகமதாபாத் விபத்துக்கு முழு பொறுப்பேற்பதாக டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் அறிவிப்பு. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயார் என்றும் அறிக்கை. ஒன்றிய பாஜக அரசு கீழடி வரலாற்றை அழிக்க துடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சரஸ்வதி நாகரிகத்திற்கு ஆதாரம் கேட்காதவர்கள் தமிழ் தொன்மையை மட்டும் நிராகரிப்பதாக காட்டம். தொடர் மழையால் குற்றால அருவிகளில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை. சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் இன்று 19 புறநகர் ரயில்கள் ரத்து. தண்டவாள பராமரிப்பு பணி காரணமாக ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சியா அதிமுக கூட்டணி ஆட்சியா என்பதை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார். கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என அண்ணாமலைக்கு செல்லூர் ராஜு பதிலடி. கூட்டணி ஆட்சி எந்த ஆட்சி என்பது எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்துக் கொள்வார். எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு முடிவு எடுத்தார்னா அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். அதிலிருந்து ஏதாவது நீங்கள் கூட்டணியை பற்றி இந்த ஆட்சியை பற்றி கேட்கணுன்னா எங்கள் பொதுச் செயலாளரிடத்தில் நீங்கள் கேட்டுக்கணும். மற்றது நாங்கள் அவர் இப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சும்மா குழப்பத்தை ஏற்படுத்தாமல். 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்து தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பதிலடி. மதுரை ஆரப்பாளையம் அருகே சென்ட்ரல் மீடியனில் மோதி அரசு பேருந்து கவிழ்ந்தது. பேருந்தில் பயணம் செய்த 30 பயணிகளுக்கு லேசான காயம். மறு அறிவிப்பு வரும் வரை மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். காற்றின் வேகம் காரணமாக பாதுகாப்பு கருதி மீன்வளத்துறை அறிவிப்பு. ஜேஇஇ தேர்வில் வெற்றி பெற்று சென்னை ஐஐடியில் சேரவுள்ள பழங்குடியின மாணவி. வீடு மற்றும் மடிக்கணினி பரிசீலித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி. புதுக்கோட்டை அருகே தீபாவளி சீட்டு நடத்தி 2 கோடி ரூபாய் வரை மோசடி. தேடப்பட்டு வந்த நபர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு காவல் நிலையத்தில் ஆஜர். மதுரையில் நடக்கவுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு நிபந்தனைகளுடன் அனுமதி. மத நிகழ்வுகளில் அரசியல் கலக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்து மாநாட்டை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல்.
ஈரோடு வேளாண் கண்காட்சியை காண ஆர்வத்துடன் குவிந்த விவசாயிகள் 3 நாட்களில் 90,000த்திற்கும் மேற்பட்டோர் வருகை. புதுக்கோட்டை அருகே ஐயனார் கோயிலில் கோலாகலமாக நடைபெற்ற புரவி எடுப்பு விழா. குதிரை, யானை, காளை உருவ பொம்மைகளை சுமந்து சென்று நேர்த்திக்கடன். தூத்துக்குடியில் களை கட்டும் நெய்தல் கலை விழா. கரகாட்டம், மயிலாட்டம், துடுப்பாட்டத்தில் அசத்திய 300க்கும் மேற்பட்ட நாட்டுப்புற கலைஞர்கள். காங்கேயத்தில் விற்பனை வரி அதிகாரிகள் என கூறி 12 டன் தேங்காய் எண்ணெயுடன் கடத்தப்பட்ட லாரி. மில் உரிமையாளர் உள்ளிட்ட 5 பேர் கைது. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களின் வங்கிக் கடன்களை ரத்து செய்ய இயலாது. ஒன்றிய அரசு நிலைப்பாட்டுக்கு கேரள உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மாலை நடை திறப்பு. வரும் 19ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் வெற்றி பாதையில் தென்னாப்பிரிக்கா. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி முதல் ICC பட்டம் வெல்லும் என எதிர்பார்ப்பு.